புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஊராட்சி ஒன்றியம் நெற்குப்பை ஊராட்சி குடுவையூர் கிராமத்தில் குடிநீர் மற்றும் சாலை வசதி வேண்டி அந்த கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலரிடம் மனு அளிக்க வந்தது. அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குடுவையூர் கிராம மக்கள் இதற்கு முன்னதாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தல் அன்று தேர்தலை புறக்கணிப்பு போராட்டத்தையும் நடத்தினர். அன்று மணமேல்குடி வட்டாட்சியர் அவர்கள் அந்த கிராம மக்களை அழைத்து பேசி 1 மாத காலத்திற்குள் உங்களுக்கு அந்த சாலை வசதி செய்யப்படும் என்ற காரணத்தால் அந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்ட பொதுமக்கள் அன்று வாக்களித்தனர். தேர்தல் முடிந்த பின்னரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் சென்ற மாதம் அந்த கிராம மக்கள் மணமேல்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் அவர்களை மணமேல்குடி வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை அழைத்து கிராம மக்களை அழைத்து பேசி 1 வார காலத்திற்கும் உங்களுக்கு சாலையை சரி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தனர். இருந்த பொழுதிலும் அந்த கிராம மக்கள் இன்று தெரிவிக்கையில் அந்த 1 வார காலத்திற்குள் 2 லோடு ஜல்லிக்கற்களை மட்டும் கொண்டு வந்து சாலையில் பரப்பிவிட்டு மேற்படி எந்த பணியும் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்த பொழுது காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறை அவர்களை அழைத்து பேசி மாவட்ட ஆட்சியரிடம் குழந்தைகள் புதியவர்கள் திமுக அரசு வஞ்சிக்காதே
போலீஸ் அராஜகத்தை கண்டிக்கின்றோம். அப்படியே தண்ணி நம்மளால வாழ முடியாது. என்ன பண்ணணுமோ அதான் ஓட்டம் அடிக்கிற உங்களுடைய கோரிக்கையில ஊர் ஒரே ஊர்ல எல்லாருடைய உங்க தலைவர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் உங்க பொதுவாக போனாதான் அது வந்து இவ்வளவு பேர் போய் நின்றுட்டீங்கன்னா அது வந்து போராட்டம் தான். பண்ணி கொடுக்க அவங்க கூட